ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டை வந்து ஒரு சூப்பர் சவுத் இண்டியன் டிசர்ட் ரெசிபி. இது வந்து டிசர்ட் ரெசிபியாக இருந்தால் கூட இதில் நாம் மண்டை வெல்லமும் அரிசி மாவும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பால் கொழுக்கட்டை செய்கிறது வந்து டைம் கன்சியூமிங் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சு கொஞ்சமாக செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா அது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக பார்த்துருவோம். இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின ரெகுலர் அரிசி மாவு தான் இது. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கிறதுனா தலபுலன்னு கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவில் பிசைஞ்சிக்கலாம். ஸ்பூன் வச்சு தான் கிண்டணும், ஏன்னா தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி. ஸோ நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் தண்ணி ஊற்ற நிறுத்திட்டு இந்த மாதிரி கையில் வந்து அதை லைட்டாக வந்துட்டு உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்கள் எடுக்கும்போது ஃபுல்லாக பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரு பால் மாதிரி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். அடுத்தது மண்டை வெல்லம். மண்டை வெல்லம் வந்து நான் இன்னைக்கு 3/4 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டானதாக தான் இருக்கும். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். வேறு எந்த பதமும் தேவையில்லை, வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். இப்போது இந்த மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாவோ நீளமாவோ உங்களுக்கு என்னென்ன ஷேப்லலாம் பிடிக்குமோ உருட்டிக்கோங்க. கொஞ்சம் அது தின்னாக இருந்ததுன்னா டக்குன்னு வெந்துடும். அது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்ஸில் நான் உருட்டி எடுத்துக்கிறேன். ஸோ மாவு எல்லாத்தையுமே இப்போ நம்ம சின்ன சின்ன ஷேப்ஸில் உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போது திரும்பவும் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி அதே மாதிரி நல்லா தலபுலன்னு கொதிக்கும்போது நம்ம உருட்டி வச்சதை எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது எல்லாமே தண்ணியில் சேர்த்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே வெந்துடும். அது வரைக்கும் நம்ம கிளறி விடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அடியிலேருந்து கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக வெந்து பேனில் வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா வெந்து வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாமே வெந்துருச்சு. இந்த ஒயிட்டாக இருக்கிறத பற்றி கவலைப்பட வேணாம், ஏன்னா அந்த அரிசி மாவு லைட்டாக போட்டவுடனே உள்ளே கொஞ்சம் கரைஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் அது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. அது இருந்தால் தான் நமக்கு வந்து திக்காக இருக்கும். அடுத்து கரைச்சி வச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விடணும். கிளறி விடும்போது ஏற்கனவே அந்த உள்ளே சேர்த்த அந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் ரொம்ப அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது. திக்னஸ்க்கு நாம் திரும்பவும் தேங்காய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இது நல்லா வந்துட்டு வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்கு பொடி ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடி வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். இப்போது தேங்காயை ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பை வந்து பாலாவும் 1/4 கப்பை துருவியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1/4 கப் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, நல்ல திக்கான பாலாக இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. சில பேர் வந்து இந்த டைமில் அரிசி மாவை வந்து கரைச்சி சேர்த்துக்குவாங்க. அப்படி கரைச்சி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப வந்து கெட்டியாயிரும். அதனால நான் அரிசி மாவு இன்றைக்கி சேர்க்கலை. அதுக்கப்புறம் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போது சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஆறி போயிடக்கூடாது, லைட்டாக வார்மாக இருக்க மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. இன்னும் பல அருமையான ரெசிபிகள் வர காத்துட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.